Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு வினான்ஷன் யூபிஎஸ்சி. இந்த வீடியோ நம்ம கவர் பண்ண போகிறது யூபிஎஸ்சி 2027 ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக என்சிஆர்டி 90 டேஸ் டெய்லி சேலஞ்ச் ஒரு ப்ராப்பர் ஸ்கெடியூல், எந்த புக் எங்கே லிங்க் பண்ணி படிக்கணும், சிலபஸ் லிங்க் பண்ணி படிக்கணும், எல்லாமே டீட்டெயிலாக நம்ம வந்து பார்க்கலாம். என்சிஆர்டி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு பிளான் பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக நீங்கள் பிளான் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அந்த ஆரம்ப புள்ளி ஸ்டார்டிங் பாயிண்ட்டே என்சிஆர்டி ப்ரிப்பேர் பண்ணுறது தான். ஏன்னா ஒரு புக் நம்ம எடுத்து படிக்கும் போது இந்த புக் படிக்கலாமா வேண்டாமா, டாபிக் கவர் ஆகுமா ஆகாதா, சரியாக தான் படிக்கிறோமா படிக்கலையான்ற விஷயம் ஒரு மாதம் 2 மாதம் ஒரு குழப்பமாகவே இருக்கும். இந்த குழப்பம், இந்த கன்ஃபியூஷன்லாம் உங்களுக்கு கிளியர் ஆகிறதுக்கு என்சிஆர்டி இங்கேருந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணால் எல்லாமே கிளியராக வந்திருக்கும். ஏன்னா என்சிஆர்டி பொறுத்த வரைக்கும் 6லேருந்து 12th வரைக்கும் ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, பாலிட்டி எல்லா புக்ஸுமே நம்மகிட்ட வந்து கிடச்சிரும். அந்த புக்ஸ் கிடைக்கும் போது அந்த ஃபவுண்டேஷன் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து படிக்க முடியும். ஒரு ஜியாகிரஃபியாக இருந்தாலும் ஹிஸ்ட்ரியாக இருந்தாலும் அந்த டாபிக் வைஸாக சிலபஸ் வைஸாக எந்த புக்கை வந்து படிக்கணும் எல்லாமே நம்ம வந்து கொடுத்துருப்போம். இதை நீங்கள் ப்ராப்பராக படிக்கும் போது அந்த 2.5-3 மாதத்தில் யூபிஎஸ்சி அப்படின்னா என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது, எந்த மாதிரி கொண்டு போக போகிறோம், ஒரு ஸ்டாண்டர்ட் புக்ஸ் நீங்கள் வந்து படிக்கிறீங்க, ஒரு அகாடமி டெஸ்ட் பேட்ச் போடும் போது எந்த டாபிக் எங்கே இருக்குது, சரியாக இருக்கா இல்லையா, எல்லாமே ஒரு கிளியர் ஐடியா உங்களுக்கு வந்து கிடைக்கும். அப்போ அந்த கான்ஃபிடென்ஸ் உங்களுக்கு வர்றதுக்கு, அந்த நம்பிக்கை உங்களுக்கு வரணும் அப்படின்னா அந்த ஃபவுண்டேஷன் நீங்கள் ஸ்ட்ராங் பண்ணணும். அந்த ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கு என்சிஆர்டி இங்கே மேண்டேட்ரி. சரி, எப்படி கேள்விகள்லாம் கேட்பாங்க, ஸ்கூல் புக் நம்ம படிக்கணும் அப்படின்னு கேட்டால் யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணாலும் டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணாலும் ஸ்கூல் புக் இங்கே மேண்டேட்ரி. இப்போ கேள்விகள் எப்படி கேட்குறாங்க இதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரே ஒரு சோர்ஸ் தான், ரிலையபிள் சோர்ஸ், யூபிஎஸ்சியோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஓகே, என்சிஆர்டிஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். லாஸ்ட் ஒரு 5 to 6 இயர்ஸில் எந்த மாதிரி கேள்விகள் கேட்டிருக்காங்க, ஒரு புக்கை வந்து எடுங்க, ஒரு ஹிஸ்ட்ரி புக்கோ ஜியாகிரஃபி புக்கை எடுத்துகிட்டு யூபிஎஸ்சி பிவைக்யூவில் எப்படி வந்து கேட்டிருக்காங்க இதை ப்ராப்பராக லிங்க் பண்ணி கொண்டு போனாலே என்சிஆர்டி நீங்கள் வந்து முடிக்க முடியும். கேள்வி கேட்க மாட்டுறாங்க, நான் படிக்கணுமா, அந்த மாதிரி பாயிண்ட்டை மைண்டில் யோசிக்காதீங்க. எல்லா இயரும் கேள்விகள் கேட்குறாங்க, பட் டைரெக்டாக கிடையாது, இன்டைரக்டாக அதை லிங்க் பண்ணி கேட்டுட்டு தான் இருக்காங்க. ஓகே, சரி பார்த்துலாம். சரிங்க, இந்த என்சிஆர்டி ஃபாலோ பண்ணுறதுக்கு சில விஷயங்கள்லாம் இருக்குது. இந்த ரூல்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ஃபர்ஸ்ட் திங், 90 டேஸ் பிளான் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஓகே, நீங்கள் ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, ஒரு அகாடமி போகிறீங்க அப்படின்னா அவங்க எல்லாமே அட்வான்ஸாக ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க. என்சிஆர்டி டெஸ்ட்டுக்கு நீங்கள் படிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லிவிடுவாங்க. பட் கிளாஸ் அதிகபட்சம் என்சிஆர்டி எங்கேயுமே எடுக்க மாட்டாங்க. ஸ்கூல் புக் தானே, நீங்கள் படிச்சுக்கலாம் புரிஞ்சிக்கலாம் அந்த மாதிரி சொல்லுவாங்க. பட் அதை படிக்கிறதுக்கும் டைம் எடுக்கும். ஏன்னா என்சிஆர்டி முடிக்கிறதுக்கு மினிமம் நீங்கள் ப்ராப்பராக படிக்கணும், நோட்ஸ் எடுக்கணும் அப்படின்னா 2லேருந்து 3 மாதம் சாலிடாக வந்து எடுக்கும். இந்த 2-3 மாதம் நீங்கள் போடுற இன்வெஸ்ட்மெண்ட் தான் அடுத்த ஒரு 6-7 மாதத்துக்கு யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷனில் ப்ராப்பராக வந்து கொண்டு போக முடியும். ஓகே, அப்போது அந்த ஃபஸ்ட் 90 டேஸ் இருக்கு இல்லையா, இந்த 90 டேஸை 30 அந்த மாதிரி பிரிச்சுக்கோங்க. ஏன்னா பிளான் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு பெரிய பிளானாக போடாதீங்க. ஒரு மாதம் அந்த பிளானை பிரிங்க, ஒரு வாரம் 10 நாள் அந்த மாதிரி பிளானை பிரேக் பண்ணி கொண்டு போக முடியும். நீங்கள் 6 மாதம் 7 மாதம் பிளான் பண்ணுறோம் அப்படின்னா அதை முடிக்க முடியாது, பெருசாக இருக்க மாதிரி தெரியும். இப்போது ஒரு 100 கேள்வி இருக்குது அப்படின்னு சொல்லும் போது நம்ம டார்கெட் இந்த 100 கேள்வியை முடிக்கணும். ஓகே, அது எப்போனா நம்ம வந்து முடிச்சுக்கலாம். அப்போ என்ன பண்ணலாம், ஒரு நாளைக்கு 25 கொஸ்டின் வந்து பின்னாக முடிக்க போகிறோம். அப்போ என்ன பண்ண முடியும், 4 நாளில் நம்ம இந்த 100 கொஸ்டின் ஃபுல்லாக வந்து முடிச்சிட முடியும். ஓகே, டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறது தனியாக வந்து பார்த்துக்கலாம். பட் நம்ம டார்கெட் இப்போ ஆரம்ப காலகட்டத்தில் படிக்கும் போது ரொம்ப ராவாக இருக்கும், படிக்க முடியாது, ரொம்ப வெக்ஸ் ஆகிற மாதிரி இருக்கும், இதை படிக்கணுமான்னு தோணும். எல்லாமே தாண்டி வந்து தான் யூபிஎஸ்சி கிளியர் பண்ண முடியும். அதுக்கு உங்கள் பிளானை பிரேக் பண்ணுங்கள். அப்போ 90 டேஸ் பிளானை நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களுக்கு ஏற்ற மாதிரி 30 வந்து மாற்றிக்கோங்க. நம்ம டே வைஸாக பிளான் நம்ம வந்து கொடுத்துருப்போம், அதை நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாற்றி அமைச்சிக்க முடியும். ஓகே, அடுத்த விஷயம், என்சிஆர்டி ப்ரிப்பேர் பண்ணும்போது சைட் பை சைட் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ், நியூஸ் பேப்பர் ரீடிங் மேண்டேட்ரி. நியூஸ் பேப்பர் எந்த மாதிரி படிக்கலாம் நான் வீடியோ வந்து கொடுக்குறேன். பட் டெய்லி பேப்பரில் ஒரு 30 பேஜ் இருக்குது. அந்த 30 பேஜில் எந்த டாபிக் மட்டும் படித்தா போதும். நம்ம டெலகிராமில் டெய்லி நம்ம அப்டேட் கொடுத்துட்டே இருக்கோம். காலையில் 8-9 மணிக்குள்ளே நியூஸ் வந்துடும். அந்த 30 பேஜில் எந்த நியூஸ் மட்டும் படித்தா போதும், எந்த சிலபஸ் படித்தா போதும், கிளியராக நம்ம டெய்லி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நீங்கள் அதை மட்டும் பார்த்தா போதும், உங்கள் டைம் சேவ் ஆகும். ஏன்னா 30 பேஜ் நீங்கள் பேப்பர் படிக்கும் போது டைம் ரொம்ப இழுக்கும். ஆரம்ப காலகட்டம் பேப்பர் முடிக்கிறதுக்கு 6 மணி நேரம் 5 மணி நேரம் நிச்சயமாக எடுக்க தான் செய்யும். அதை பார்க்கும்போது ஒரு பயம் வந்து வரலாம், ஒரு மந்த்லி மேகசின் படிச்சிடலாமா அப்படி தோணும். பட் டெய்லி பேப்பர் நீங்கள் படிச்சு தான் ஆகணும். டெய்லி பேப்பர் எப்படி படிக்கலாம், எந்த நியூஸ் பண்ணிட்டு படிக்கலாம், நம்ம டெலகிராமில் டெய்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன், அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, சரி அடுத்த விஷயம், ஒரு பிளான் நீங்கள் பண்ணுறீங்கன்னா அந்த பிளானில் ஒரு காம்ப்ரமைஸ் வந்து பண்ணிக்காதீங்க. ஒரு பிளான் ஃபாலோ பண்ணிட்டே இருக்கும்போது நெக்ஸ்ட் ஒரு பிளான் வந்து வரும், இதை ஃபாலோ பண்ணலாமா, அடுத்த பிளானில் இதை ஃபாலோ பண்ணிக்கலாமா, ஒரு மாதம் படிச்சுக்கலாம், அடுத்த மாதம் மாற்றிக்கலாம், அந்த கதையே வேண்டாம். நீங்கள் யூபிஎஸ்சியில் எந்த விஷயமா இருந்தாலும் லாஸ்ட் டே வரைக்கும் இதை படிக்கலன்ற விஷயம் மைண்டில் ஓடிட்டே தான் இருக்கும். எதுவுமே 100% முடிக்க முடியாது. இதை கவர் பண்ணல போதுமான்ற கேள்வி மைண்டில் ஓடிட்டே தான் இருக்கும். ஸோ அதை பற்றி கவலைப்படாதீங்க, உங்கள் பிளானில் இருந்து மாறாதீங்க, அது ஸ்ட்ராங்காக வச்சுக்கோங்க. ரைட், அடுத்த விஷயம்,
இந்த டெய்லி மேப் ரீடிங் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குது, ரைட்டா? என்னென்னா இன்றைக்கி தேதிகளில் யூபிஎஸ்சி ஜாகிரஃபிக்கெல்லாம் கேட்கும் போது அதிகமாக லொக்கேஷன்லாம் பேஸ் பண்ணி கேட்குறாங்க. இப்போ ஈரான் யூஎஸ் ப்ராப்ளம் வந்து போய்கிட்டு இருக்கு. இப்போ இந்தியா ஃப்ரான்ஸ் ஒரு மீட்டிங்லாம் வந்து போய்கிட்டு இருக்கு. வேர்ல்டு கப் ஃபுட்பால் வந்து கனெக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ கிரிக்கெட் வேர்ல்டு கப் மேட்ச் வந்து பின்னாக்க வருது. இப்போ இந்த மாதிரி ட்ரெண்டில் வர விஷயங்கள்லாம் அந்த லொக்கேஷன் வந்து பாருங்கள். இப்போ சவுத் ஆஃப்ரிக்கா நியூஸ் வருதுன்னா சவுத் ஆஃப்ரிக்கா அட்லஸில் எங்கே வந்திருக்கு, ஜிம்பாப்வே எங்கே வந்து இருக்குது, இங்கிலாந்து எங்கே வந்திருக்கு, ஈரான் எங்கே இருக்குது, ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ் பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ ஹார்மஸ் எங்கே வந்து இருக்குது. இந்த மாதிரி எல்லா விஷயமும் நீங்கள் அட்லாஸை ஃபுல்லாக பொட்டி பார்க்கணும் அவசியமே கிடையாது. டெய்லி பேப்பரில் என்னென்ன பிளேஸோடு வந்திருக்குதோ அந்த பிளேஸ் எல்லாமே மார்க் பண்ணி வச்சுட்டு அதை மட்டும் படிக்க போதும், ரைட்? நம்ம 1 இயர் கரண்ட் அஃபேர் ஃபுல்லாக வந்து படிக்க போகிறோம். அந்த 1 இயர் கரண்ட் அஃபேரில் அந்த 1 இயரில் என்னென்ன பிளேஸ்லாம் பேப்பரில் வந்திருக்கும் அது வரைக்கும் வந்து போதும். இப்போ வேர்ல்டு நியூஸ் தனியாக கொடுத்துருப்பாங்க. அந்த வேர்ல்டு நியூஸில் சில கண்ட்ரியோட நேம்லாம் வந்து இருக்கும். அந்த கண்ட்ரி எல்லாமே ஒரு பிளேஸோ இல்லை ஒரு சி பற்றி கொடுக்குறாங்க அப்படின்னா அது ஃபுல்லாக நீங்கள் பார்த்தாலே வந்து போதும். ஸோ இன்றைக்கி கூட ஒரு நியூஸ் நீங்கள் வந்து பார்த்துக்க முடியும். மொரோக்கோலேருந்து ஸ்பெயினுக்கு சில மைக்ரெண்ட்ஸ்லாம் வந்து வந்துட்டுருக்காங்க. அங்கே பஞ்சம் வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ வந்து மைக்ரேட் ஆகிட்டு இருக்காங்க, கடல் வழியாக வந்து வந்துட்டுருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும், அப்போ மொரோக்கோக்கும் ஸ்பெயினுக்கும் என்ன பார்டர் வந்து இருக்குது, அங்கே என்ன சி வந்து இருக்குது, ரெட் சி இருக்கா, டெட் சி இருக்கா, மெடிட்டரேனியன் சி வந்துருக்கா, இந்த மாதிரி விஷயங்களை நம்ம கரண்ட் அஃபேர் லிங்க் பண்ணி படித்தா தான் கரண்ட் அஃபேர் மேப் ரீடிங்கை ப்ராப்பராக கொண்டு போக முடியும். நீங்கள் ஃபுல் அட்லஸும் ஒரே நாளில் படிக்கிறத விட இந்த மாதிரி டெய்லி பேஸில் நீங்கள் மார்க் பண்ணி வச்சிட்டா ரொம்ப ஈஸியாக வந்திருக்கும். ஓகே, அடுத்த விஷயம் என்சிஆர்டியில் நோட்ஸ் மேக்கிங் ரொம்ப ரொம்ப அவசியம். நோட்ஸ் எப்படி மேக் பண்ணலாம் நான் தனியாக வீடியோ கொடுக்குறேன், அதை நம்ம வந்து ஃபாலோ பண்ணிப்போம். ஓகே, அப்போ இந்த 5 விஷயங்கள் நீங்கள் ப்ராப்பராக கொண்டு போனாலே போதும், என்சிஆர்டிஸை ப்ராப்பராக வந்து முடிச்சிடலாம், ரைட்? சரி, பிளான் நம்ம வந்து பார்த்துடலாமா? ஸோ எக்ஸாம் டேட் எல்லாமே யூபிஎஸ்சி கிளியராக கொடுத்துருக்காங்க. ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் 2027க்கான ஃபவுண்டேஷன் பேட்ச் நம்ம ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒரு வித் ஆஃபர் ப்ரைஸ் போய்கிட்டு இருக்கு. இந்த ஃபவுண்டேஷன் பேட்ச் பொறுத்த வரைக்கும் நம்ம என்சிஆர்டிஸ் ஃபுல்லாகவே நம்ம கவர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சிலபஸ் வைஸ் என்னென்ன இருக்குதோ எல்லாமே நம்ம கவர் பண்ணுறோம். ப்ளஸ் டெஸ்ட்டோட வந்து போய்கிட்டு இருக்கு. அடிஷ்னலாக ஸ்டாண்டர்ட் புக்ஸ் என்ன இருக்குது, லட்சுமிகாந்த், ஜிசி லியாங், ஸ்பெக்ட்ரம், இந்த மாதிரி விஷயங்களும் நம்ம இந்த ஃபவுண்டேஷனை ஃபுல்லாக வந்து கவர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். 2-3 மந்த்தில் ஃபுல்லாக வந்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகே, சரி, ஜாயின் பண்ணுறவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்க, பிளான் நம்ம வந்து பார்த்துடலாம், ரைட்? ஸோ பிளான் நீங்கள் கொடுத்துருக்கோம், பார்த்துக்குங்க. ஸோ டே 1, டே 2, டே 3 பிளான் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஓகேவா? இங்கே டே 1, டே 2 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எதாவது நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும் போது செப்டம்பர் அப்படின்னா செப்டம்பர் 1 நீங்கள் என்ன பண்ணுங்கள், டே 1 அந்த மாதிரி வந்து மாற்றிக்கலாம், ரைட்டா? இங்கே 90 டேஸ்க்கும் பிளான் நம்ம வந்து கொடுத்துருப்போம். இங்கே என்ன விஷயம் அப்படின்னா எந்த சப்ஜெக்ட் எப்படி வந்து படிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து பாருங்கள், நம்ம 6க்கு வந்து கொடுத்துருக்கோமா, 6க்கு அப்புறம் 9th வந்து கொடுத்துருக்கேன், 9th அப்புறம் 11th வந்து கொடுத்துருக்கேன். என்ன விஷயம்னா நம்ம என்சிஆர்டி படிக்கும் போது 6th, 7th, 8th அந்த மாதிரி போகவே முடியாது. சிலபஸ் வைஸ் நீங்கள் போனால் தான் ப்ராப்பராக கொண்டு போக முடியும். அப்போ 6ல் கவர் ஆகிற ஒரு டாபிக் 9th கவர் ஆகும், 9th கவர் ஆகிற டாபிக் 11th வந்து கவர் ஆகும். ஸோ அது எல்லாமே ப்ராப்பராக லிங்க் பண்ணி நான் வந்து கொடுத்துருக்கேன். இந்த பிளான் நீங்கள் ஃபாலோ பண்ணி படிக்கும் போது சிலபஸ் வைஸாக வந்து போவீங்க. இப்போ ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணி ஆகணும், நம்ம கொடுத்துருக்க புக் லிஸ்ட் படி 6லேருந்து 12th வரைக்கும் என்னென்ன புக்ஸ் வேணுமோ எல்லா புக்ஸுமே கலெக்ட் பண்ணிடுங்க. கலெக்ட் பண்ணிவிட்டு இந்த 90 டேஸ் நம்ம பிடிஎஃப் வந்து கொடுக்குறேன். இந்த பிடிஎஃபை ஃபுல்லாக ஒரு கிளான்ஸ் வந்து பார்த்துருங்க. பார்த்துட்டு எந்த டாபிக் எங்கே கவர் ஆகிருக்கோ அது ஃபுல்லாக செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் நம்ம பார்க்க முடியும். இப்போ 7th ஜியாகிரஃபி இருக்குது, இதுக்கப்புறம் நான் 11th வந்து கொடுத்துருக்கேன். 8th, 9th, 10th வந்து கொடுக்கல. ஏன்னா இங்கே கவர் ஆகிற விஷயங்கள் என்விரான்மெண்ட், இன்சைட் அவர் எர்த், இது எல்லாமே இங்கே வந்து கவர் ஆகுது. ஓகேவா? அப்போ 7th, 11th நீங்கள் கம்பைன் பண்ணி தான் ப்ரிப்பேர் பண்ணி ஆகணும். அண்ட் இங்கே சில பேருக்கு ஓல்டு என்சிஆர்டி படிக்கலாமா இல்லை நியூ என்சிஆர்டி படிக்கலாமா, இந்த ஒரு விஷயம் ஒரு குழப்பமாக இருந்திருக்கலாம். நீங்கள் ஓல்டு ப்ரிஃபர் பண்ணுறது ஃபார் பெட்டர். ஏன்னா ஓல்டு என்சிஆர்டியில் கண்டென்ட் அதிகமாக இருக்கும். நியூ என்சிஆர்டியில் உங்களுக்கு கண்டென்ட் எதுவும் வந்து சேர்க்கலை, புதுசாக பெருசாக எதுவும் வந்து கொடுக்கல. பட் என்ன பண்ணியிருக்காங்க, சில விஷயத்தை ரிமூவ் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது 9th உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து கொடுத்துருக்காங்க, இதே டாபிக் 11th கவர் ஆகுது. அப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரிப்பீட் ஆகிற டாபிக்ஸை உங்களுக்கு நியூ என்சிஆர்டியை ரிமூவ் பண்ணியிருக்காங்க. அந்த புக்ஸை வந்து பெருசாக இருக்க வேணாம், ஒரு பேர்டன் வேணாம் அப்படின்ற மாதிரி ஸ்கூல் புக்ஸ் இருந்து ஸ்கூல் பசங்களுக்காக ரிமூவ் பண்ணியிருக்காங்க. நமக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. அப்போ நம்ம பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா கண்டென்ட்டை பற்றி பார்த்தா போதும். ஸோ ஓல்டு புக்கு தான் உங்களுக்கு பெட்டராக இருக்கும். நியூ புக் நீங்கள் ப்ரிஃபர் பண்ண வேணாம். நியூ புக்கில் சப்போஸ் அடிஷ்னலாக கண்டென்ட் என்ன சேர்த்துருக்காங்க அப்படின்னா நான் நம்ம சேனலில் வீடியோ பண்ண கொடுக்குறேன், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே வந்து போதும். ஓகே, சரி. அடுத்தது ஒரு உங்களுக்கு பாக்ஸ்லையுமே நம்ம ஸ்டேட் ப்ரொஃபைல்ஸ் அப்புறம் மாதிரி வந்து கொடுத்துருப்போம். இந்த ஸ்டேட் ப்ரொஃபைல்ஸ் ரொம்ப வந்து முக்கியங்க. ஏன் அப்படின்னா இப்போ இந்தியாவில் உங்களுக்கு ஏகப்பட்ட ஸ்டேட்ஸ் இருக்குது, இல்லை ஒரு ஸ்டேட் மட்டும் கிடையாது இல்லையா? அப்போ ஏகப்பட்ட ஸ்டேட்ஸ் இருக்குன்னும் போது எல்லா ஸ்டேட்டுமே உங்களுக்கு ரிவர்ஸ் இருக்குது, டேம்ஸ் இருக்குது, ஃபாரஸ்ட் இருக்குது,
சாயில்ஸ் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருப்பாங்க, நேஷனல் பார்க், வைல்ட் லைஃப் சாங்சுரி, அட்டாமிக் பவர் ஸ்டேஷன் எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கும்ல. எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா எல்லாமே உங்களுக்கு மேப் பேஸ் பண்ணியும் கரண்ட் அஃபேர் பேஸ் பண்ணி தான். சரி, இன்றைக்கி என்ன நியூஸ் வந்து போய்கிட்டு இருக்கு? தமிழ்நாடு, கர்நாடகா காவேரி பிரச்சனை வந்து போய்கிட்டு இருக்கு. ரைட்டா? இது ஒரு அரசியல் மட்டும் இல்லை. நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், ஒரு டிஎம்கே, டிவிகே, ஏடிஎம்கே அப்படின்னு அவங்க அரசியல் பேசுகிறாங்க, நியூஸ் பார்க்க நம்ம வந்து பின்னாக போயிடுறோம். பட் அது அரசியல் சார்ந்தது எல்லாம் வந்து ஓகே. பட் அதை தாண்டி பாலிட்டி அங்கே அதிகமாக வந்திருக்கு, ஜியாகிரஃபி அதிகமாக வந்திருக்கு. இப்போ பாலிட்டி நம்ம எடுத்தோம் அப்படின்னா இன்டர் ஸ்டேட் கவுன்சில் என்ன வந்து பின்னாக பண்ணிகிட்டு இருக்காங்க, ரிவர் டிஸ்பியூட் என்ன வந்து பின்னாக போய்கிட்டு இருக்கு, காவிரி ட்ரிபுனலில் என்ன வந்து பின்னாக பேசியிருக்காங்க, எந்த ஏரியா வந்து கொண்டு வந்திருக்காங்க, யாருக்கு என்ன விஷயம் வந்து உண்டு, பாலிட்டியாக அதை நம்ம வந்து பார்த்தாகணும். ஓகே, அடுத்தது ஜியாகிரஃபியாக நியூஸ் வந்து கொடுத்துட்டாங்க. தமிழ்நாடு, கர்நாடகா காவிரி விஷயம் போயிட்டுருக்கு அப்படின்னா காவேரி பற்றி ஃபுல்லாக நம்ம வந்து நியூஸ் எடுத்து தான் ஆகணும். காவேரி எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது, கர்நாடகா அங்கேருந்து வந்து பின்னாக ஸ்டார்ட் ஆகுது, கொடுகுமலை அங்கேருந்து பின்னா வந்துட்டு இருக்கு. ஸோ அங்கேருந்து தமிழ்நாடு அது மூலிமா வந்து பின்னா ஃப்ளோ ஆகிட்டு இருக்கு. காவேரி மற்ற ஸ்டேட்டில் எங்கெல்லாம் வந்து ஃப்ளோ ஆகிட்டு இருக்கு, ட்ரிபியூட்ரி என்ன வந்திருக்கு, டிஸ்ட்ரிபியூட்டர் என்ன வந்து இப்போ இருக்குன்ற மாதிரி எல்லாமே நீங்கள் வந்து பார்த்தாகணும். லைக் தமிழ்நாடுக்கும் கேரளாவுக்கும் முல்லை பெரியார் இஷ்யூ வந்து பின்னாக போயிட்டுருக்கு. அப்போ அந்த முல்லை பெரியார் தான் என்ன, டேம்னா என்ன ஹிஸ்ட்ரி வந்திருக்கு, அதை நோட்ஸ் நம்ம வந்து மேக் பண்ணணும். இது எல்லாமே நம்ம தனித்தனியாக ஒரு கம்பைல் பண்ணி எடுக்கிறத விட டெய்லி நோட்ஸ் நம்ம எடுக்க போகிறோம் இல்லையா? அப்போது இங்கே ஸ்டேட் ப்ரொஃபைல்ஸ் பொறுத்த வரைக்கும் எல்லா ஸ்டேட்டுக்குமே இது எங்கே நீங்கள் எடுக்கலாம் அப்படின்னா கூகுளில் அவைலபிளாக இருக்கும். இல்லைனா இந்தியா இயர் புக் இருக்குல்ல, இந்தியா இயர் புக் எடுத்துக்கும் போது ஒரு ஸ்டேட்டுக்கும் ஸ்டேட் பேர்டு என்ன, ஸ்டேட் அனிமல் என்ன, ஸ்டேட் ட்ரீ என்ன, இது எல்லாமே நியூஸ் கேட்பாங்களான்னா கேட்பாங்க, கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படி படிச்சு தான் ஆகணும். அப்போது கர்நாடகா அப்படின்னு சொல்லும் போது ஸ்டேட் பேர்டு என்ன, ஸ்டேட் அனிமல் என்ன, ஸ்டேட் ட்ரீ என்ன, இங்கே என்ன சாயில் வந்து இருக்குது, மான்சூன் இங்கே என்ன மாதிரி வந்து இருக்கும், எவ்வளோ ரெயின்ஃபால் இங்கே வந்து பின்னாக உண்டு, ஃபேமஸாக இங்கே என்ன டேம் வந்து பின்னாக போய்கிட்டு இருக்கு, என்ன ரிவர் இங்கே வந்து இருக்குது, ஃபால்ஸ் இங்கே என்ன வந்து பின்னாக கொடுத்துருக்காங்க, இந்த எல்லா விஷயமும் நேஷனல் பார்க் என்ன, வைல்ட் லைஃப் சாங்சுரி என்ன, அட்டாமிக் பவர் ஸ்டேஷன் என்ன, இந்தியாவில் கர்நாடகாவுக்கு முக்கியமாக என்ன விஷயம் வந்து பின்னாக போய்கிட்டு இருக்கு, கரண்ட் அஃபேர்ஸ் என்ன நியூஸ் வந்து பின்னாக போய்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டுக்கும் நோட்ஸ் நம்ம வந்து மேக் பண்ணணும். ஓகேவா? இதை நீங்கள் எடுத்து பார்த்தா மொத்தமாக பார்க்கும்போது 28 ஸ்டேட் நீங்கள் மொத்தம் படிக்க போகிறீங்க, கஷ்டமாக தான் இருக்கும். பட் இந்த 90 டேஸ் பிளானில் நீங்கள் ஒரு 4 days ஒன்ஸ் நீங்கள் மாற்றி படிக்கும் போது நிச்சயமாக இந்த 3 மாதத்தில் எல்லா ஸ்டேட்டுமே கவர் பண்ணிடலாம். ஓகேவா? எல்லா ஸ்டேட்டுக்குமே நோட்ஸ் என்ன இருக்குது, முக்கியமாக சம் ஸ்டேட்டில் உங்களுக்கு ட்ரைபல்லாம் வந்து பின்னாக இருப்பாங்க. அப்போ எந்த ட்ரைபல்ஸ் தான் அங்கே கவர் ஆகிறாங்க, சில ட்ரைபல்ஸ் எஸ்சி இருப்பாங்க, எஸ்டி இருப்பாங்க, எங்கே எஸ்சி இல்லை, எங்கே எஸ்டி இருக்காங்க, இந்த மாதிரி விஷயங்கள் என்ன லாங்குவேஜ் வந்து பேசுகிறாங்க, அந்த மாதிரில சில விஷயம் வித்தியாசமாக தான் இருக்கும், அங்கே என்ன பேசிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டுக்கும் இந்த ப்ரொஃபைல் பார்த்து நோட்ஸ் மேக் பண்ணுறது அவசியம். ஓகேவா? ஸோ ஸ்டேட் வைஸாக ப்ரொஃபைல் எப்படி மேக் பண்ணலாம், நான் தனியாக வீடியோ வேணும் அப்படின்னா கேளுங்க, கண்டிப்பாக நான் வந்து கொடுக்குறேன். பட் இதை நீங்கள் மேக் பண்ணுங்கள். கரண்ட் அஃபேரில் என்ன போய்கிட்டு இருக்கோ அதை லிங்க் பண்ணி எல்லா ஸ்டேட்டுக்குமே அவசியம். ரைட்டா? சரி, ஸ்டேட்ஸ் பற்றி நீங்கள் பார்க்கலாம். நம்ம என்ன பண்ணியிருக்கோம், கேரளா, கர்நாடகா, ஆந்திரா இப்படி தான் நம்ம வந்து ஆரம்பிச்சிருக்கோம். நீங்கள் அந்த இந்தியா இயர் புக் எடுத்தீங்க அப்படின்னா ஆல்ஃபாபெட்டாக வந்து வரும். அருணாச்சல், அந்தமான், பீகார், சத்தீஸ்கர் இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. பட் நம்ம கொடுத்துருக்க ஆர்டர் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து படிக்கிறீங்க, இப்போ இந்தியா மேப் இங்கே வந்துருக்கு சவுத் இந்தியாவில். ஓகே, ஸோ இங்கே கேரளா வந்திருக்கு, தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா வந்திருக்கு. ஓகே, அப்போ இந்த இடத்துல காவேரி இங்கேருந்து வருது அப்படின்னா இந்த காவேரிக்கும் அருணாச்சலுக்கும் சம்மந்தம் இல்லை. ஓகேவா? அப்போ கர்நாடகா நீங்கள் படிக்கும் போது என்ன பண்ணி ஆகணும், கர்நாடகா முடிச்சதுக்கப்புறம் கேரளா வந்து படிக்கணும், கேரளா முடிச்சதுக்கப்புறம் தமிழ்நாடு படிக்கணும், தமிழ்நாடுக்கு அப்புறம் ஆந்திராவுக்கு அப்புறம் தெலுங்கானா. ஏன்னா இப்போ தெலுங்கானாக்கும் ஆந்திராவுக்கும் எல்லாமே லிங்க் பண்ணி தான் இருக்கும், தமிழ்நாடுக்கும் கேரளாவுக்கும் கர்நாடகா லிங்க் பண்ணி தான் வந்திருக்கும். ஓகேவா? அப்போது அந்த ஸ்டேட் எல்லாமே நீங்கள் பக்கத்தில் பார்டர் வச்சு படிக்கும் போது ப்ராப்ளம் முடிக்க முடியும். இப்போ மகாராஷ்டிரா இங்கே இருக்குது அப்படின்னா கர்நாடகா மேலே கோவா இருக்குது, இங்கே மகாராஷ்டிரா வந்திருக்கு. அப்போ இங்கே இருக்க ரிவருக்கும் இந்த ரிவருக்கும் லிங்க் வந்திருக்கும், இன்டர் ஸ்டேட் அந்த பார்டர் பிரச்சனை வந்து வரலாம். ரைட்டா? அப்போ நம்ம கொடுத்துருக்க ஆர்டரில் இதை ஃபுல்லாக நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும், எல்லா ஸ்டேட்டுக்குமே ப்ரொஃபைல்ஸ் நீங்கள் மேக் பண்ணணும். இது மேண்டேட்டரி, எடுத்துக்கோங்க. ரைட்டா? இங்கேருந்து ஒரு கேள்வி வரலாம், 2 கேள்வி வரலாம், அந்த 2 கேள்வி தான் கட் ஆஃப் வந்து தீர்மானிக்க போகுது. ஓகே, ஸோ இந்த மாதிரி எல்லா சப்ஜெக்ட்ஸுக்கும் நம்ம வந்து கொடுத்துருப்போம். இந்த ஆர்டர் நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும். ரைட்டா? நீங்கள் தனியாக 6, 12 தனியாக படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. 90 டேஸ்க்கும் நம்ம ப்ராப்பராக ஸ்கெடியூல் பண்ணி வந்து கொடுத்துருப்போம். ஃபுல்லாக செக் பண்ணுங்கள். ஸோ ஒரு சில விஷயங்களுக்கு நம்ம வீடியோஸ் வந்து மேக் பண்ணியிருப்போம். ஸோ அதுக்கான லிங்க் நான் எல்லாமே நான் வந்து கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். அண்ட் சில ஓல்டு புக்ஸ் வேணும் அப்படின்னா லிங்க் நான் வந்து பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பிடிஎஃப் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, நம்ம டெலகிராமில் வந்திருக்கும், அதை ஃபாலோ பண்ணிக்குவாங்க. இந்த 90 டேஸ்க்கும் பிளான் வந்திருக்கும் பாருங்கள். ரைட்? ஸோ 9 days ஃபுல்லாக பிளான் கொடுத்துருமா, 90 டேஸுமே டே வைஸாக இதை நீங்கள் ஃபுல்லாக ஃபாலோ பண்ணி முடிச்சிட்டாலே இந்த 3 மாதத்தில் என்சிஆர்டி ஃபுல்லாக வந்து முடிச்சிடுவீங்க. அப்போ என்சிஆர்டி முடிக்கும் போது யூபிஎஸ்சியோட நீங்கள் பாதி கடல் நீங்கள் வந்து தாண்டிடுவீங்க.
அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுறது, ஸ்டாண்டர்ட் புக்ஸ் வந்து படிக்கிறது, ஆப்ஷனல் படிக்கிற மாதிரி டைம் நீங்கள் அங்கேருந்து ஸ்பெண்ட் பண்ண முடியும். பட் அந்த 2-3 மாதம் இங்கே நீங்கள் முடிச்சாதான் அங்கே முடிக்க முடியும். இந்த 90 நாட்களில் ஒரு 20 நாட்கள் ரிவிஷன் தான் நீங்கள் வந்து பண்ணுவீங்க. 70 டேஸில் ஒரு 60 நாள் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணாலே போதும், என்சிஆர்டிஸ் ஃபுல்லாக வந்து முடிச்சிடலாம். ஒரு ஸ்பீட் பிக்கப் இருக்குது அப்படின்னா 1.5 மாதம் 2 மாதம் என்சிஆர்டி முடிக்க முடியும். ஓகே, ஆனால் இதில் ஒரு சில விஷயங்கள், ஸோ இந்த விஷயங்களை உங்களுக்கு மெயின்ஸ் ஆஸ்பெக்டில் நீங்கள் படிக்கிற மாதிரி வந்திருக்கும். இதுவுமே நீங்கள் ரெஃபர் பண்ணணும். ஃபஸ்ட்டு 90 டேஸில் இது ஃபுல்லாக வந்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் டைம் இருக்கோ இல்லையோ இதை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா இது எல்லாமே மெயின்ஸ் ஆஸ்பெக்டில். அப்போ என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் திங் சிலபஸ் ஃபுல்லாக முடிக்கணும். சிலபஸ் ஃபுல்லாக முடிச்சுட்டு ஒரு புக்கும் நீங்கள் படிக்கும் போது இது எந்த சிலபஸ் கவர் ஆகுது, எந்த பிஒய்க்கில் கவர் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சாயில் வந்து படிக்கிறேன். ஓகே, இப்போ சாயிலில் அலுவியல் சாயில், பிளாக் சாயில், ஃபாரஸ்ட் சாயில், மவுண்டன் சாயில் எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. அப்போது அலுவியல் சாயில் ஃபுல்லாக நான் வந்து படித்து முடிச்சுட்டேன். ரைட்டா, எங்கெங்கெல்லாம் சாயில் வந்து இருக்குது, இந்தியாவில் மொத்தம் ஒரு 40% இருக்கா, ஃபுல்லாக நான் வந்து பார்த்துட்டேன். அப்போ என்ன பண்ணி ஆகணும், ஒரு பிஓக்கு எடுத்துகிட்டு சாயில்ஸில் அலுவியல் பற்றி எப்படி வந்து கேட்டிருக்காங்க, பிளாக் சாயிலை பற்றி எப்படி வந்து கேட்டிருக்காங்க. சாயிலாம் வெறும் சாயில் மட்டும் கிடையாது, அந்த சாயிலில் எவ்வளோ மழை வந்தால் சாயில் வந்து பின்னா இருக்குது, இந்த ஸ்டேட்டில் வந்து இருக்குது, என்னென்ன பயிர் வகைகள் அங்கே வந்து பின்னாக விளையும், என்ன வந்து விளையாது, ஹைட்ரஜனோ நைட்ரஜனோ பொட்டாசியமோ பாஸ்பரஸ் எது அங்கே வந்து அதிகமாக இருக்குது, எது வந்து கம்மியாக இருக்குது, எல்லாமே ஒரு ப்ராப்பராக நோட்ஸாக நீங்கள் மேக் பண்ணிட்டு பிஒய்க்கு எடுத்து ரெஃபர் பண்ணி பார்க்கணும். இந்த டாபிக் எப்படி வந்து கேட்டிருக்காங்க. ஓகே, அப்போ படித்து முடிச்சதை வச்சு பிஒய்க்கில் யூபிஎஸ்சிக்கு எடுத்து ஆன்சர் பண்ண முடியுதான்னு பார்க்கணும். ஆன்சர் பண்ண முடியலன்னா ஏன் வந்து பண்ண முடியல, நம்ம எல்லாமே கவர் பண்ணிட்டோம், கவர் பண்ணதில் அந்த கொஸ்டின் எது மிஸ் ஆகுதுன்னு பார்த்துட்டு அந்த ஃபார்மேட்டில் அடுத்த டாபிக் அந்த மாதிரி வந்து படிக்கணும். யூபிஎஸ்சி இப்படி தான் ப்ராக்டிஸ் பண்ண முடியும். இப்போ நம்ம சாயில் ஃபுல்லாக வந்து படிச்சிட்டோம், ஒரு 4 கேள்வி யூபிஎஸ்சி கொடுத்துருக்காங்க, 4 கேள்வியில் என்னால் 2 தான் ஆன்சர் பண்ண முடியுது, 2 பண்ண முடியலைன்னா இதை ஏன் பண்ண முடியலன்னு கண்டுபிடிக்கணும். இது செல்ஃப் அனாலிசிஸ் ரொம்ப ரொம்ப அவசியம். இதை கண்டுபிடிச்சிட்டு அடுத்த டாபிக் படிக்கும் போது அந்த ஃபார்முலா நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கணும். யூபிஎஸ்சிக்கு பெஸ்ட் ரிலையபிள் சோர்ஸ் யூபிஎஸ்சியோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். ஓகேவா, ஸோ இந்த பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், எடுத்துக்கோங்க. இந்த 90 டேஸ் பேஸ் பண்ணி சில நோட்ஸ், சில பிடிஎஃப் நம்ம டெலகிராம், இன்ஸ்டாகிராம் வந்து போஸ்ட் பண்ண போகிறோம். அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணி கேளுங்க. அடுத்தடுத்த வீடியோக்களில் கரண்ட் அஃபேர்ஸ் எப்படி படிக்கிறது வீடியோ வந்து வரும். ப்ரொஃபைல்ஸ் வீடியோ வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணி நான் வந்து கொடுக்குறேன். நோட்ஸ் மேக்கிங் அதுக்கு வீடியோ வரும், அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். டவுட்ஸ் என்ன இருக்குது அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணியும் கேட்கலாம், இல்லை கமெண்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. ஃபவுண்டேஷன் பேட்சுமே இந்த 90 டேஸ் பிளானை பேஸ் பண்ணி தான் வந்து போய்கிட்டு இருக்கு. செக் பண்ணி பார்த்துட்டு ஓகேன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, நன்றி, வணக்கம்.